ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஊரில் பன்னீர் பட்டர் மசாலா ஸ்பெஷலோ அதே போல் இங்கே நாட்டில் பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் ஸ்பெஷல் நல்லாவே இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பன்னீர்னாலே ஒன்றில் 65 பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம். இந்த மாதிரி கடாய் பன்னீர் அவ்வளோ நம்ம பண்ண மாட்டோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பன்னீர் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் அமுல் பன்னீர் தான் வாங்கியிருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர். எந்த பன்னீர் பிராண்டட் வாங்கினாலும் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி தான் போட போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டலை. இதை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை கடாயில் பொரிச்சிக்க போகிறோம். இது கூடவே நீங்கள் ஒரு 100 கிராம் குடமிளகாவும் ஒரு 100 கிராம் வெங்காயமும் டைசஸாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் பொரிக்கும் போது நான் அதிலே போட்டு கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துடுவேன். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்படின்னா தான் பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பக்கம் லைட்டாக புரட்டி போடணும். 2 பக்கமுமே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மேரினேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அந்த மாவு கோட்டிங்கோடு இருக்கும், பன்னீர் ரொம்ப உடஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் நான் புரட்டி போட்டுக்கிட்டேன். நாம் போட்ட அந்த 2 டீஸ்பூன் பட்டர் தான் அதில் இருக்குது. இது நான்ஸ்டிக் கடாயினோன்னா உங்களுக்கு பட்டர் எதையும் இழுக்காமல் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நான் எதுவும் சேர்க்கலை. அந்த பன்னீரில் தான், அந்த பட்டரில் தான் பன்னீர் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. லோ ஃப்ளேமில் தான் விட்டுருக்கேன். ஒரு பக்கம் பொரிஞ்சு மறுபக்கம் புரட்டி போட்டதுமே நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவும் ஒரு 100 கிராம் வெங்காயம் இப்படி டைசஸாக கட் பண்ணிக்கோங்க, கட்டங்கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வழக்கமாக வெட்டுற மாதிரி வெட்டாதீங்க. இப்போ இது கூட சேர்ந்து பொரியட்டும். ஒரு 2 நிமிஷம் தான். நான் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு டக்குன்னு நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நீங்கள் பட்டர் சேர்க்கணுன்னா இன்னொரு 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு அப்படின்றதுனால நான் எண்ணெயோடு நிப்பாட்டிட்டேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும். கடாய் பன்னீர், கடாய் வெஜ்ஜி அப்படின்னு செய்யக்கூடிய எல்லா ரெசிபிக்குமே நம்ம கரம் மசாலா சேர்க்குறதோட சீரகமும் சேர்க்கணும். இப்போ இந்த சீரகம் பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 200 கிராம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா ஒரு 70% வதங்கி வரட்டும். நல்லா அங்கங்கே ப்ரௌன் தெரிகிற அளவுக்கு நான் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததும் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். அதனுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை மணம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கடையில் வாங்கின கரம் மசாலாலும் சரி, நீங்கள் வீட்டில் செய்திருந்தாலும் சரி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ நான் ஒரு 200 கிராம் தக்காளியை நல்லா பசையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை கலந்து விட்டுட்டு தக்காளி அரைச்ச ஜாரில் ஒரு 100 ml தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நான் ஜீரா ரைஸுக்கு இதை சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். ரொம்ப கெட்டியாக வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம். அந்த எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வருது பாருங்கள். நல்லா தகதகன்னு இருக்குன்னா நீங்கள் மூடுறதுக்கு முன்னே ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே மேலே அப்படியே மிதக்கும் எண்ணெய். நாம் போட்டது 3 டீஸ்பூன் எண்ணெயே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு இறக்குறதுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னே நம்ம அந்த சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீர், குடமிளகா, வெங்காயம் இந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க.
பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் விட்டுக்கோங்க. போதும். 3 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மட்டுமே போதும் ஜீரா ரைஸுக்கெலாம். ஆக்சுவலி வந்து சிக்கன் கறியை விட இந்த பன்னீர் கிரேவி சூப்பராக இருந்தது. அப்படி தான் நான் சொல்லுவேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது எப்போவுமே நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கடாய் பன்னீர் ட்ரை பண்ணேன். அட்டகாசமாக வந்தது. இதுக்கு தக்காளி நம்ம அரைச்சி தான் சேர்க்கணும். உப்பு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் சேர்க்கலை. அதனால் ஏன்னா பன்னீரில் உப்பு போட்டு வச்சுருந்தோம். அதனால் அது இழுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உங்களுக்கு சேர்த்துட்டு இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னே உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் 3 நிமிஷம் பன்னீர் போட்ட பிறகு வைக்க சொல்லியிருக்கேன்ல, 2 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நீங்கள் உப்பு போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா உப்பு நல்லா உள்ளே இழுக்கணும். இப்போ நம்ம ஜீரா ரைஸோட பரிமாறிட வேண்டியதான். கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.